வணக்கம். அடியன் ராஜா, ஜோதிட கலாநிதி, மதுரையிலேருந்து. இப்போ அன்னதோஷத்தில் பார்த்திங்கன்னா 4வதாக குணதோஷம். அப்படின்னா பார்த்திங்கன்னா இது எப்படி குணதோஷம் உண்டாகுதுன்னா, நம்ம சமைக்கிற உணவு கடைகளில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் ரொம்ப நாள் ஒரு அரிசியெல்லாம் சில பேர்லாம் 50 கிலோ 100 கிலோலாம் வாங்கி வைப்பாங்க, 5 கிலோ 10 கிலோ வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்ச பொருள் ஒரு மரியாதையான இடத்துல இருக்கணும். இந்த அரிசியில் சாயிறது, அரிசிக்கு நேரம் காங்கிட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் சமையலுக்கு சேர்க்குற குழம்பு எது வச்சாலும் சரி, அதோட மூலப்பொருள் சாத்வீக குணமுடையதாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா பால், நெய், அரிசி மாவு, பருப்பு போன்றவை சாத்வீக குணம் உள்ளதும், புளிப்பு, உவர்ப்பு இந்த மாதிரி குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு எல்லாம் ராஜச குணமுடையதாகவும், பூண்டு, வெங்காயம், மாமிசம், முட்டை இதெல்லாம் போன்றதெல்லாம் தாமச குணமுடையதாகவும் இருக்கும். சாத்வீக உணவை சாப்பிடும்போது ஆன்மீக முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும். நம்ம மனசு அமைதியாக வச்சுருக்கோம், மனசை தூய்மையாக வச்சுருக்கோம், எதை பார்த்து கண்ணோ உடம்பு ஆசைப்படாது, மனசு ஒரு நிலையில் இருக்கும். தெரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ராஜச உணவு பார்த்திங்கன்னா உலக மாயையிலேருந்து விடுபடும். ஒரு டிவி பார்க்குறோம், அவன் 100 அடிச்சிட்டான், 200 அடிச்சிட்டான், அவனுக்கு லாட்டரி சீட்டில் விழுந்துருச்சு, இந்த மாதிரி உலக மாயிலேருந்து விடுபட வைக்கும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா தாமச உணவு, இதுதான் அசைவம். இந்த அசைவம் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் முறையாக பிரீத்தி பண்ணி அதை வெட்ட மாட்டாங்க. ஆடு, மாடு, கோழி எதுனாலும் சரி, அந்த ஒரு செகண்ட் அது பக்குன்னு ஆகிட்டு சாகும்போது அந்த அசைவத்தை நம்ம சாப்பிடும்போது அது பார்த்திங்கன்னா தோசை மாதிரி நமக்கும் அதே எண்ணத்தை கொடுக்கும். அவனை வெட்டணும், இதை குத்தணும், நல்ல அதிர்வுகள் நம்ம உடம்புக்குள்ளே போகாது. சாமி கும்பிட்டா கூட ஒரு பெரிய 2000-3000 வருஷம் பழமையான கோயிலில் போய் பெருமாள் கோயிலே சிவன் ஆலயத்தில் நின்னா கூட நம்ம எண்ணங்கள் இறைவன் இடத்தில் மனம் ஒரு நிலைப்படாது. மினிமம் அது 15 நாளைக்காவது அந்த உடம்புல அந்த அதிர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால் நல்ல இடத்துல உள்ள அசைவ உணவுகளையும் சைவ உணவுகளையும் சாப்பிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.